இதுக்கு முன்னாடி பல மன்னிப்புகள் வந்து ரஜினி கேட்டிருக்காரு. இப்ப எதுக்கு தேவையில்லாத சர்ச்சை அப்படின்னு நினைச்சு ஒதுங்கியிருக்காரோ என்னமோ தெரியல. சரி, இங்க ரஜினிக்கு இல்லாத தைரியம் அங்க சிவராஜ்குமாருக்கு இருக்கு. அவர் ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் ஒரு பிரபலமான நடிகர். அவர் இந்த தக் லைஃப் விழால கலந்துக்கிட்டாரு. கமலுடைய நண்பர், குடும்ப உறவினர், குடும்ப நண்பர் எல்லாமே இருக்கு. அது போக அவர் பாருங்க தைரியமா சொல்லியிருக்காரு. கமல் பேசுனது சரிதான் அப்படிங்கிற கருத்த பதிவிட்டிருக்காரு. அதே நேரத்துல வந்து நீங்க கனடான்னு பேசுறீங்களே, நீங்க என்ன இந்த மொழிக்காண்டி செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. அவர் அப்ப தைரியமா சொல்லியிருக்காரு. இப்ப அவர் சொன்ன ஒரு கருத்து இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் முக்கியமா இங்க பார்க்கப்படுது. கர்நாடகாவிலயும் பல பேர் வந்து கமல் சொன்னது சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அங்க உருவாக்குது. ரஜினி சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா சொல்ல மறுக்கிறார். விஜய் அரசியல் நடத்துறாரு, அரசியல் கட்சிங்கிறாரு. அரசியல் பார்வையே வேணாம். இங்க அரசியல் தலைவரா விஜய் வந்து தாவேகா தலைவராவே தங்களுடைய அவருடைய கருத்துக்களை வெளியிட வேண்டாம். ஆனா ஒரு நடிகரா, இன்னைக்கு ஒரு மூத்த நடிகர் கமலஹாசன், அவருக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது பல நேரங்கள்ல பல விஷயங்கள நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்கள் பிரச்சனைகள் நான் போராடுவேன்னு சொல்லி தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர், இது அரசியல் இல்ல. இருந்தாலும் சினிமால இருக்கிற ஒரு நடிகருக்கு அவரும் குரல் கொடுக்கல. ஒரு சின்ன ட்வீட் போடல, எதுவுமே இல்ல. இன்னும் மூத்த பல நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எத எடுத்தாலும் டக்கு டக்குன்னு கருத்து சொல்லக்கூடிய நடிகர்கள்ல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல.